எனக்கு அந்த நிலையில கூட அவன் சொன்ன கடைசி வாக்கியம் சுருக்குன்னுச்சு. என்ன பகவான் சொல்ற? நம்ம கொல்றோமா? ஆமாடா. கொல்லக்கூட தயங்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். என்ன பகவான் இது? இதுவரைக்கும் அவங்க வீட்டில் கொள்ளையடிக்கிறத தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக கொல்றதுக்கு கிட்டதுன்னு ஆரம்பிக்கிற. கொல்றதுக்கு தேவை இருந்தால் கொல்ல போகிறோம். அது உன் கையில் இருக்கு. எப்படின்னா, நீ அவங்க வீட்டில் இல்லாத வேலையாக பார்த்து கதவை திறந்து விட்டேன்னு வச்சுக்கோயேன், கமுக்கமாக காரியத்தை முடிச்சுக்குவோம் அப்படின்னு பகவான் சொன்னதும், ஆனால் அவங்க வீட்டில் ஆனால் அவங்க வீட்டை விட்டு போகவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமே. அட அம்மா இல்லாத போது பொண்ணு, பொண்ணு இல்லாட்டி அம்மா, எப்பவும் நமக்கு தனியாக சந்தர்ப்பமே கிடைக்கல. என்ன செய்வோம்? அப்பவும் கொல்ல மாட்டோம். கொல்ல வேண்டாம். அது வேற சிக்கல். ரொம்ப தீவிரமான சிக்கல். ராத்திரி வேளையில கதவு திறந்து விடு. இருட்டில் சாவி இருக்கிற வரைக்கும் அவங்கள எழுப்பாமல் சத்தம் போடாமல் காரியத்தை முடிச்சுக்கிறோம். அந்த மாதிரி சமயங்களில் அவங்க யாராவது எக்கச்சக்கமாக எழுந்திருந்து குறுக்க வந்துட்டாங்கன்னா கொல்ல தயங்க மாட்டோம்னு சொல்ல வந்தேன். கொல்லணுங்கிறது எங்களுடைய யோசனையே கிடையாது. தற்செயலாக அவங்க விதிப்படி அவங்க மாட்டிக்கிட்டாதான் அது. அதுவும் தவிர்க்கவே முடியாமல் போச்சுன்னா தான். பயப்படாத, இவங்களை கொன்னா கூட பாவம் இல்லைன்னு ஒரு பேச்சுக்கு சொல்ல வந்தேன். யாரையும் கொல்லக்கூடாது பகவான். நான் வரல, நான் வரல, நான் வரல. இப்படியே 100 தடவை சொல்லிக்கிட்டு இருந்துட்டுருப்பேன். இதை பார், இந்த மருந்து போட்டால் இப்படித்தான் உன்னையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க தோணும். நீ போய் படுத்துக்க. அப்புறம் அம்மா சந்தேகப்படுவாங்க. ஆனால் நாளைக்கு நினைப்பு வச்சுக்க, நீ என்னதான் கெஞ்சினாலும் 2 இழுப்புக்கு மேலே உனக்கு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்காமல் இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. நாளைக்கே அவங்க சாவி எங்கே வச்சுருக்காங்கங்கிற தகவலை நிச்சயமாக வேணும் எனக்கு. என்ன, அதை கொண்டு வந்தால் உன் கோட்டா பழையபடி ஒசந்துக்கும். போய் வரியா? திரும்ப வந்தா திரும்ப வந்தப்ப எனக்கு அதிகம் இழுக்காததுனால உடம்பு பூரா வரங்குது. இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கெஞ்சுது உடம்பு. ஒரு மாதிரி நடுங்குது. வாயெல்லாம் பரபரான்னு இருக்கு. காப்பி சாப்பிடலாம் போல இருக்கு. காப்பி சாப்பிட்டாலும் ஆகாது. ஜுரம் போல இருக்குது. என்ன செய்வேன்? நான் என்ன செய்யறது? தவிக்குது என் மனசு. இதை பார், இவங்க கிட்ட இருந்தோ இந்த சரக்கு கிட்ட இருந்தோ உனக்கு தப்பிக்கவே வழி இல்லைடா. உனக்கு தான் அவங்க கேட்குற விவரம் தெரியும்ல. பேசாமல் போய் அவங்கக்கிட்ட சரக்கு வாங்கி வச்சுக்க. முழுசாக அனுபவிச்சுக்க. எதுக்கு இந்த அக்னியை கிளப்பி விட்டு ராத்திரி பூரா அல்லாடணும்? இந்த தவிப்பை உன்னால் அடக்க முடியாதான்னு மனசுக்குள்ளேருந்து ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்குது. நிச்சயம் தாங்க முடியாதுன்னு மனசில் ஒரு ஓரத்தில் யோசனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரல் வலுத்து பஸ்ஸை அந்த இடத்துலையே நிப்பாட்டி அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி எதிர் திசையில் பஸ்ஸை பிடிக்க ஓடுனேன். அங்கே போனப்போ எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அங்கேயே உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் துடிச்சு கொஞ்ச நேரம் அழுதேன். என்ன கதி ஆயிடுச்சு பார்த்தியா எனக்கு? சுடுகாட்டு மண்ணில் ராத்திரி 10:30 மணிக்கு உட்காந்துக்கிட்டு அழுகும்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு வருத்தமாக இருந்துச்சு. இப்போ நுங்கம்பாக்கம் ஜோக்கப் வீட்டை என் நிலைமையில தேடி போக முடியாது. பகவான் எங்கே இருக்கான்னு தெரியாது. இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கணும். இல்லைனா இந்த இடத்த எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? கொஞ்ச நேரத்தில் என் படபடப்பு அடங்கி போச்சு. மெதுவாக எழுந்திரிச்சேன். கடைசி பஸ்ஸை தொத்திக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தப்போ நான் துரோகம் செய்ய போகிற வீட்டை ஒரு தடவை பார்த்தேன். இறக்கமாக இருந்துச்சு. அவங்களும் என்ன பாவம் செஞ்சாங்க? எதுக்காக அவங்க சொத்தை இழக்கணும்? சொத்தை இழந்தாலும் பரவாயில்ல, அவங்க உயிரை இழந்துடக்கூடாது. பகவான் அவன் சொன்னது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது வரைக்கும் அவங்கள வெறும் திருட்டு கும்பல் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா கொலைக்கு அஞ்ச மாட்டாங்க போல இருக்குதே. காரியமாக நான் செய்ய வேண்டியது என்னென்னா, 2 பேரும் இல்லாத சமயத்தில் தான் திருட்டு நடக்க ஏற்பாடு செய்யணும். சொத்து போனால் பரவாயில்ல, பாவம். அனாவசியத்துக்கு எதுக்கு உயிரை விடணும்? பார்த்தீங்களா, பேசிகிட்டே வரேன். எப்போயாவது போலீஸ்கிட்டேயோ இல்லை அந்த அம்மாக்கிட்டேயோ போய் இந்த சதி நடக்க போகுதுன்னு உடைச்சிட எனக்கு தைரியம் இல்லை பாருங்க. காரணம் பயம். பகவான்கிட்டேயோ ஜோக்கப் கிட்டேயோ இல்லை இந்த பயம். அந்த பொருளை இழந்துருவோமோங்கிற பயம்தான். அது ஒரு மாதிரி பயம். அது இல்லாவிட்டா நான் உலகத்திலேயே பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதுங்கிற பயம். அது ஏக்கம், தாகம், என்ன வேணால் சொல்லிக்கோங்க. காலையில் எழுந்தப்ப நிம்மி கரெக்டாக வாசலில் நிற்கிறா. புதுசாக குளிச்சுட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமான பெண்களாலேயே உலகம் தினமும் புதுப்பிக்கப்படுறதா? யாரோ 7 கடல் தாண்டத்துக்கும் சாதனைக்கும் அர்த்தம் உண்டு பண்ணுறாப்புல அழகாக நிற்கிறா. காலையில் எனக்கு எண்ணங்கள் எல்லாம் விலகி போய் நிம்மிக்கிட்ட சொல்லிடலாம்னு உடனே தீர்மானிச்சிட்டேன். சாயங்காலம் வந்தால் தான் அந்த பயம் வருது. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாப்புல சட்டுன்னு சொல்லிடலாமேன்னு தீர்மானித்தேன். என்ன செல்வம், நான் நேற்று பேசுனதுக்கு என் மேலே கோபமா? இல்லை நிம்மி, இந்த சம்மை கொஞ்சம் போட்டு தாயேன். அதை படித்து பார்த்தேன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன் 1/8
இம்யூன் வச்சுக்கிட்டா சுலபமாக வந்துடும்னு போட்டு காட்டினேன். அட, நீ எப்போ பியூசி படித்த செல்வம்? அது ஆயிடுச்சுமா 1 வருஷம். எப்படி உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது? எனக்கு கிளாஸில் சொன்ன மாத்திரத்தில் டக்குன்னு மறந்துடுது. என்னவோ ஞாபகம் இருக்குது. இனிமேல் உங்ககிட்ட முக்கியமாக பேசணும். மறுபடி காதலா? பிளேடு எடுத்து பென்சிலை சீவ ஆரம்பிச்சா. இல்லை நிம்மி, அதான் மூஞ்சில் அடிச்சாப்புல பதில் கொடுத்துட்டியே. இது என்னை பற்றி இல்லை, நம்ம 3 பேரையும் பற்றி. நான், நீ, உங்கள் அம்மா. எங்கள் அம்மாவை ஏதாவது விபரீதமாக உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்களா? இல்லை நிம்மி. ஏன் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டேன். இல்லை, சும்மா கேட்டேன். கண்ணில் கரை படிஞ்ச மாதிரி மாறிட்டா. நிம்மி, நான் இங்கே வந்து சேர்ந்தது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்கள் வீட்டில் திருடுறதுக்கு. இருக்கிற நகையெல்லாம் திருடுறதுக்குன்னு நான் சொல்ல வாயெடுத்த போது தான் மற்றொரு திருப்பம். நான் அதை சொல்லணும். அது நிகழ்ந்தது. நிம்மி பென்சில் சீவிக்கிட்டு இருந்தவ அதை கூறு பண்ணுறேன்னு நல்லா ஆள்காட்டி விரலில் வெட்டிக்கிட்டு ரத்தம் முத்து முத்தா பிதுங்க ஆரம்பிச்சது. அதை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டா. அதையே பார்த்துக்கிட்டு, டிங்கர் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக வெட்டியிருந்தது. ரத்தம் நிற்கல. இருநிமி, நான் போய் பிளாஸ்டரை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி அவன் என் கூடவே தன் ரத்தத்தை சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டே வரான். தரையெல்லாம் வட்டம் வட்டமாக சொட்டுது. என் ரத்தம் எவ்வளவு சிவப்பாக அழகா இருக்குது பாத்தியா அப்படின்னா. அம்மா அம்மா ரத்தம்னு கூப்பிட்டா. மேலே இருந்து எட்டி பார்த்த அம்மா ரத்தத்தை காட்டினான். இப்போ விரல் முழுக்க ரத்தப்புட உடுத்தினாப்புல ஆயிடுச்சு. மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உருண்டு படி வழியா வந்து, என்ன செல்வம் பார்த்துக்கிட்டு இருக்க? டிரைவரை கூப்பிடு. இட்ஸ் ஒன்லி அ கட் மம்மி. இது சின்ன ஒரு வெட்டு தான் அம்மா அப்படின்றா. செப்டிக் ஆகிடும். வா, டிரைவர் எங்க? கூப்பிடு செல்வம். ரத்தம் நிற்காம சுட்டுது. சீக்கிரம். நான் டிரைவரை கூப்பிட்டு வர. அவங்க 2 பேரும் காரில் அவங்க டாக்டர் வீட்டுக்கு போக, நான் என் ரூமில் இருந்து வீடு வரைக்கும் சொட்டியிருந்த நிம்மியோட ரத்தத்தை பார்க்குறேன். வீடு வெறிச்சுன்னு இருக்கு. நிச்சயம் காலையில் சொல்லியிருப்பேன். ரத்தம் வந்து தடுத்து. எனக்கு என்னவோ மற்றொரு சமயத்தில் நான் நிம்மியோட ரத்தத்தை நிறைய பார்க்க போகிற காட்சிக்கு ஒரு ஒத்திகையாக தான் பட்டது. நான் சொல்லவே போகிறதில்ல. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அவளை தனியாக பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்க போகிறதில்ல. வைராக்கியம் கொஞ்சம் கலைஞ்சு தான் போயிருந்துச்சு. என்னடா, ஒரு அழகான அனுபவத்தை ஏன் இழக்கணும்? அதை பிடிச்சி பார்க்குறப்ப ஏற்படுற அனுபவத்தை விவரிக்க வார்த்தை இல்லை. இந்த என் அனுபவம், இதனுடைய ஏக்கம், இந்த ஏக்கத்தால் நான் அந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லாமல் தயங்குறது. சொல்ல தைரியம் வந்த 2 சந்தர்ப்பத்தில் ஏதோ வந்து அதை கலைச்சிடுது. இந்த பிளேடு வெட்டி எதுக்கு வரணும்? ஒன்று தோணி போச்சு. இது எல்லாம் முன்னாலே கதை வசனம் யாரோ எழுதிட்டு நான், நிம்மி, பகவான், அந்த அம்மா எல்லோரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நாடகத்துடைய ஸ்கிரிப்டை மாற்ற முடியாது. எழுதப்பட்ட சம்பவங்களை விட்டு விலகியும் போக முடியாது. சொந்த டைலாக் அடிக்க முடியாதுன்னு தான் தோணி போச்சு. இதை பற்றி பகவான் கிட்ட கேட்கணும். அதோட அந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னா போகலாம்னு தோணுச்சு. என் வாழ்க்கையில் என்னால் கட்டுப்படுத்தவே முடியாத, என்னை அறியாத திசை திருப்பிட்டாங்க. திருட்டாவது கொலையாவது அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை சார்.